ஒரு மாயாண்டி சித்தர், அவர் தான் போய் ஜோசியமே படிக்க சொன்னார். அதனால அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இந்த நாடியை பற்றி தம்பி அற்புதமாக இன்னைக்கு சூலூர் கோபாலகிருஷ்ணன் சூப்பராக, இது ஒரு நாளில் புரியணும்னா கஷ்டம். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் நாடி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு நண்பனாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொன்னாங்கன்னா, 1, 5, 9 நான், எங்கள் அப்பா, என் மகன். 1 நான், 5 எங்கள் அப்பா அல்லது என் மகன், அப்படி கூட வச்சுக்கோங்க. நான், 9 அப்பா, 5 மகன். இது ஒரே குடும்பம் தானே. மனைவி 1, 7. மனைவி 1 அந்த எப்படி சேர்த்தானும் இல்லையா. மற்றவங்கள அண்ணன் தம்பியும் 11ஆம் இடம் அண்ணையும் 3ஆம் தம்பி இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கல்ல. அவன் பிடிச்சிட்டு போயிடுவான் சொத்தை. அதனால அவனை விட்டுரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் விட்டு ஓடி போயிடும். ஏன்னா இது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த பாவம் வேலை செய்யும். மற்ற எல்லாத்துலேயும் நிற்கிறது எதுன்னா இதுதான், இந்த காம்பினேஷன் 1, 5, 9. இது மட்டும் அவங்க நம்ம விடலை. இப்ப மேசத்துல ஒரு கிரகம் இருக்கு, சூரியன் இருக்குன்னா எப்பவுமே எழுதும் போது 2 எழுத்தா எழுதணுமா. அதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஒத்த எழுத்து எழுதுனா முழுக்கியா தெரியுமில்ல, 2 எழுதணும். எழுத்தா இருந்தா 2க்கு மேல எழுத வேணாம். அப்ப சூரியன் இங்க இருக்காரு, சூரிய சாப்பாடு போட்டார்ல, அதனால சூரியன் இங்க இருக்காரு. இப்ப இந்த சூரியன் 5 டிகிரியில இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு கிரகம் இருந்தாலும் இங்க ஒரு கிரகம் இருந்தாலும், எதுல 5ல ஒரு கிரகம் இருந்தாலும் 7ல ஒரு கிரகம் இருந்தாலும் 9ல ஒரு கிரகம் இருந்தாலும் இங்க இருக்கிறதாக நினைச்சுக்கன்னு காளிமுத்து சொல்லியிருக்காரு. எங்க இருக்கிறதாக? மேசத்திலே இருக்கிறதாக அவர் சொன்னாங்க. இங்கெல்லாம் விட்டு இங்க ஒரு கிரகம் இப்ப இங்க 6 டிகிரியில, இந்த இடத்துல 6 டிகிரியில சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6 டிகிரியில. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 6 டிகிரியில இருக்காருன்னு அர்த்தம். சரி, இங்க 8 டிகிரியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8 டிகிரியில குரு இருக்காருன்னா அவர் இங்க எத்தனை டிகிரியில இருக்காருன்னு அர்த்தம்? இங்க சனி 6, குரு 8. எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இங்க 8 டிகிரியா இருக்காருன்னா இங்க இப்படிலாம் குழப்ப வேண்டியது இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஒரே ராசிக்குள்ள போடும். ஏன்னா 3 1 தான். இந்த 7 மனைவி, மகன், தாத்தா, அப்பா எல்லாம் 1 தானே. அதனால இது பூரா இங்க போட்டுருங்க. போட்டாச்சுன்னு இப்ப என்ன ஆகி போச்சு, எது குறைந்த டிகிரியில இருக்கோ அதை 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, குறைந்த டிகிரியில எது இருக்கு? சூரியன். எழுதிக்கங்க பாப்பான். அதுக்கடுத்து எந்த டிகிரி? அதுக்கடுத்து கூடுதல் சனி. எழுதிக்கங்க. அதுக்கடுத்து குரு. இப்ப இது ஏ, இது பி, இது சி. இப்ப என்ன அர்த்தம்னா, ஏ போய் தான் பி தொடும். ஒரு வண்டி முன்னாடி போயிட்டு இருக்குன்னா பின்னாடி போற வண்டி தான் என்ன செய்யும்? டச் பண்ணும். அப்ப இது எது தொடுது? இந்த சூரியன் போய் தான் சனியை தொடுது. சூரியன் போய் தான் சனியை தொடுது. இந்த சனி எதை தொடுது? குருவை தொடுது. அப்ப இதனுடைய குணம் வந்துருமா? இதோட இதுக்கு வந்துருமா? பாத்தீங்களா? இது எத்தனை கிரக சேர்க்கை? 3 கிரக சேர்க்கை. இது முதல் 2 கிரக சேர்க்கையை வச்சு நமக்கு தம்பி எளிமையா சொல்றாரு. இப்ப 3 கிரக சேர்க்கை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஆர்ஜி ராவ் கிட்ட எல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் சொன்னாங்கன்னா, அதுல நட்பு கிரகத்தை பாரு, பகை கிரகத்தை பாரு அப்படின்னா. எங்க தம்பி அப்படி சொல்லல. அது நட்பா இருந்தானே பகையா இருந்தானே, இதனுடைய கேரக்டர் என்ன, இதனுடைய கேரக்டர் என்ன, அந்த கேரக்டரை மட்டும் சொல்லிட்டு போங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. இப்ப சனின்னா என்னது? தாமதப்படுத்துவாரு. வேலையை கொடுப்பாரு, தாமதப்படுத்துவாரு. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வைப்பாரா? விசுவாசமா இருப்பாரா? சனினால என்ன அர்த்தம்? விசுவாசமா இருப்பாரா? வேலை செய்வாரா? அப்பா எப்படிப்பட்டவரா இருப்பாரு? வேலை செய்யறதுல முதன்மையானா இருப்பாரு, விசுவாசத்துல முதன்மையான ஆளா இருப்பாரு,
நீதிமானா இருப்பாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, சனி எப்படிப்பட்டவரு? நீதிமானா இருப்பாரு. அப்ப இந்த சூரியன், இந்த அப்பா இப்ப என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க இந்த காலையில் சும்மா இருக்க மாட்டாரு. காலையில நாங்க எங்க வாக்கிங் போகும்போது சொல்லுவார், இத உயிர் காரகத்துவமா எடுத்துக்கங்க, இத உயிர் காரகத்துவமா எடுத்துக்கங்க. எதை பலன் பார்க்கிறீங்களோ அதை உயிர் காரகத்துவமா எடுத்துக்கலாம் அல்லது பொருள் காரகத்துவமா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, உயிர் உண்டு, உறவு காரகத்துவம் உண்டு, உயிர் காரகத்துவம் உண்டு. இது உறவு என்னது? அப்பா. கல்யாணம் பண்ணிட்ட என்னது? மாமனார் அல்லது என்னது? மூத்த மகன். இதெல்லாம் உறவு காரகத்துவம் இல்லையா? உயிர் காரகத்துவத்துல அதிகாரி, அரசியல்வாதி, அதிகாரம் பண்றவங்க, நம்ம பாஸ் இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன வந்துடும்? சனியினுடைய தன்மை. சனிக்கு என்ன இருக்கோ அதை பூரா எங்க குட்டி கொடுத்துருவாங்களாம்? சூரியன் கொடுக்குறாங்க. சூரியன் என்ன செய்வார்னா, இவர் தான் பிரதிபலிப்பவர். இதுல யாரு கொடுக்கிறவர், யாரு வாங்குறது யாரு? அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்வாரு, இத கிவர் யாரு, வையர் யாரு? வையர் யாரா இருக்காரு? சூரியன் தான் வையர். ஆனா கிவன் யாரா இருக்கா? அப்ப இந்த சனியினுடைய காரகத்துவம் இவருக்கு வந்துருது. அப்ப இது சும்மா வராது, இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும். இவர் நீதிமானு, இவர் நீதிமானு. இவர் யாரு? ஜட்ஜு. இவர் எப்படிப்பட்ட? உண்மையானவர், ஆச்சாரமானவர், ஒழுக்கமானவர். அப்ப இவங்க அப்ப எப்படிப்பட்டவரா இருப்பாரு? வேலை செய்யறதுலயும் திறமையா இருப்பாரு, அந்த நிர்வாகத்திலையும் அந்த ஒழுக்கத்தையும் இருப்பாரு. அதே நேரம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குமா, மரியாதை இருக்குமா, எல்லாமே இருக்கும். இப்படித்தான் கிரகத்தின் சேர்க்கை. இதுக்கு பேர் என்னன்னா கிரக நெருக்கம், கிரக சேர்க்கை. ஒரே ராசிக்குள் இருந்தால் அதை சேர்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே இணைவோட இருக்கும்போது இணைவின் சேர்க்கை அப்படின்னு இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? இணைவின் மூலமாக. அந்த இணைவின் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் எதுக்கு வலிமை என்றால், ஒரே ராசிக்குள் இருக்கும்போது அது 100% வலிமையாகவும், அதே ராசிக்குள்ள அதே நெருக்கமா இருக்கும் கிரகம். இப்ப இது ஒரு டிகிரி தானே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் மற்றவர்கள்லாம் காப்பி பண்ணி, இது டிகிரி ஜோசியம், இது பாகை முறை கணிதம், இது நெருக்க பாகை, இது ஆரம்ப புள்ளி, கடைசி புள்ளின்னு அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த உறவுக்கு நம்ம பாக்குறோமோ கிரகம் அப்படின்னா அந்த உறவு காரகத்துவத்தை நம்ம தூக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த 12 கட்டத்துக்குள்ள யாராவது ஒரு கிரகத்தை சொல்லுங்க, அவங்க ஜாதகத்துல யாராவது ஒருத்தர் குரு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சரி, மீனத்துல குரு இருக்கு. இங்க பாருங்க, மீனத்துல குரு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மீனத்துல குரு இருக்குன்னா, குருனா ஜாதகரா? ஜீவகாரகமா? அதுதானே ஆன்மா. அதான் ஜீவா. ஜீவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்மானா சூரியன், ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் வசிக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம், கண்ணுக்கு தெரியறவங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜீவ கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கு? இது என்ன செய்யணும்னா, எந்த ராசியில இருக்குன்னு பார்க்கணும். எந்த ராசியில இருக்கு? மீனத்துல இருக்கு. மீனம்னா என்ன அர்த்தம்? மீன் எப்படி இருக்கும்? தூங்காம இருக்கும். கண்ணை என்ன செய்யாது? மூடாது. மீனை என்ன செய்யாது? மீன் தூங்காத நகரம் மீனாட்சி. அதனாலதான் மீனாட்சி பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த ராசியின் காரகத்துவத்தை எடுக்கணும். இந்த ராசியும் குருதான், இந்த ராசியும் குருதான். இது நீதி நேர்மையை பத்தி பேசும். இது என்ன செய்யும்? காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 12. ராசி காரகத்துவத்தை எடுத்துக்கிறணும். ராசி. அடுத்து கால சக்கரம், கால புருஷ தத்துவம். கால புருஷ தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணுமே கிடையாது, முதல் ஜாதகம். ஜெயன் சொல்லுவாரு, ஜெகத் ஜாதகம் யாது, அது முதல் ஜாதகம். அப்ப அதுதான் ஆதி ஜாதகன், அந்த ஜாதகம். அப்ப அது காலபுருஷனுக்கு எத்தனாவது இடம்? 12. 12 கேரக்டர் என்னது? 12 என்னது? ஆராய்ச்சி. ஆராய்ச்சி செய்யறவங்க. எந்த ஒரு விஷயத்தை துருவி துருவி பார்க்கிறது யாரு? 12ஆம் இடம். அப்ப இந்த குரு
இந்த 12 கேரக்டர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த காரகத்துவம் பார்த்துட்டு இந்த குரு எந்தெந்த பாவத்துக்கு அதிபதியா இருக்காரு? எந்த பாவத்துக்கு அதிபதியா இருக்காரு? காலபுருஷனுக்கு 9க்கு இருக்காரு. இருக்காரா? 9னா என்ன அர்த்தம்? 9னா என்ன சொல்லுவோம்? சத்தியம், பாக்கியவான். ஒரே வார்த்தையில சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 10ஆம் பாவம் இருக்கு இல்லையா, காலபுருஷன் 10ஆம் பாவம், அங்க முதலன்னு வச்சிருக்காங்க இல்லையா. முதலன்னு என்ன அர்த்தம்? பணக்காரன் தானே முதல பண முதலைன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப இது பணத்தையும் மரியாதையையும் புகழையும் கௌரவத்தையும் சம்பாதிக்கிற ராசி எது? மகரம். அதனாலதான் அது மகரம். சரி, இது என்ன? வில்லு எகிறது மாதிரி இருக்கும். இதுல என்ன இருக்கும்னா தர்ம சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இதுல என்ன இருக்கும்னா கடமை உணர்வு. இதுல கடமை பொறுப்புணர்வு இருக்கும். இதுல எதாவது இருக்காது, பொறுப்புணர்வு இருக்காது. அன்னைக்கு நடந்தா போதும், தெய்வத்தை பார்த்தா போதும், சாமியை பார்த்தா போதும், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா போதும். 9ஆம் இடம் என்பது நம்பிக்கை. 9ஆம் இடம் என்பது தெய்வ நம்பிக்கை. அப்ப இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? இவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு, ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு, எதையும் விரயம் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதே மாதிரி அது ராசியின் காரகத்துவமா இருக்கிறதுனால, அந்த ராசி மீன ராசியா இருக்கிறதுனால விழிப்போட இருக்கக்கூடியவராகவும் இருப்பாரு. எந்த நேரத்திலையும் எப்படி அவரு சமாளிக்கக்கூடியவராக இருப்பார். இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த நாடியில நுட்பம் எல்லாம் என்ன அப்படின்னா, கிரக இணைவு. இப்ப ஈஸியா இருக்கா? கிரக இணைவு ஈஸியா எடுத்துடலாமா? நீங்க எங்க வேணாலும் இருந்துட்டு போதும், பூரா எந்த டிகிரில இருக்கோ அதை தூக்கி எங்க போட போறீங்க? ஒரே இடத்துல போட போறீங்க. இப்படி போட்டு பலன் சொல்றதுக்கு பேருதான் நாடி. இந்த நாடியை மட்டும் நீங்க நல்லா நாடுனீங்கன்னா உங்களை தேடி வரும் பணம் கோடி கணக்குல தேடி வரும், நல்ல மரியாதையை தேடி வரும். நாடி என்பது அருமையான சப்ஜெக்ட். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம். அதுல இன்னொரு ஒரு விஷயம், இதுல டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த டிஎன்ஏன்னு சொல்ல வேணாம், அது இன்னொரு ஆளு பேர் வச்சு போயிட்டான் இல்லையா. இது வம்சம். என்ன சொல்லணும்? வம்ச கிரக தொடர்பு. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? வம்ச கிரக தொடர்பு. இவனுடைய வம்சம் எப்படி இருக்கு, இவனுடைய ஜென்மம் எப்படி இருக்கு, ஜென்மாதி தொடர்பு, வம்ச தொடர்பை பற்றி, கிரக வம்ச தொடர்பை பற்றி ஒரு புக்கு அருமையா வரப்போகிறது. இதை கண்டுபிடித்தவர் நம்முடைய கோபால் அவர்கள் என்பதை கூறிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.